ஹாய்டா ஜூசிஸ், நான் உங்கள் நீஷா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம OT7FF லூமினார் அகாடமி தான்டா. எபிசோட் நம்பர் 6. அண்ட் சாரி ரொம்ப லேட் பண்ணிட்டேன். சரி வாங்கடா, லாஸ்ட் பார்ட் எதில் விட்டுருந்தோமோ அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸ்பாட்டில் நம்ம கியூபி தாண்டா அப்படியே பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அங்கே மின்னல் வெட்ட ஆரம்பிச்சிருக்கோம். இடி மின்னல்னு பங்கமாக சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. அவங்க அப்படியே அதை பார்க்குறாங்க. அந்த மின்னலோட வெளிச்சத்தில் டெவில் அப்படின்ற மாதிரி எழுதுது. ஸோ நம்ம கியூபி அதை பார்த்துட்டு பசங்களா வாங்க இங்கேருந்து போகணும் அப்படின்ட்டு எல்லாரையுமே அங்கேருந்து கூப்பிட்டுட்டு போகிறாங்க. ஸோ இப்போ அவங்க ஊரை விட்டு கொஞ்சம் தள்ளி இருப்பாங்கடா. ஸோ இப்போ அவங்க கரெக்டாக சிட்டிக்குள்ளே என்ட்ரி ஆகும் போது ஸோ அந்த இடத்துல ஒரு பெரிய வெளிச்சம் வருது. ஸோ அந்த வெளிச்சம் வந்ததும் எல்லாருமே அப்படியே கண்ணை மூடுறாங்க. அங்கே இருக்கிற அந்த ராக் ட்ரோல்ஸாக இருக்கட்டும், அந்த குதிரை மனுஷங்களாகட்டும், அங்கே இருக்க எல்லாருமே வித் நம்ம பாய்ஸ் எல்லாருமே அவங்களோட கண்ணை அப்படியே நல்லா இறுக்கி மூடிக்கிறாங்க, கையை வச்சு மறைச்சிக்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ வெளிச்சமாக இருக்குது. ஸோ டக்குன்னு அங்கே ஒரு பில்டிங்க்கு மேலே தான் அந்த வெளிச்சம் வந்து விழுகுது. ஸோ அப்படியே எல்லாரும் அந்த வெளிச்சம் போனோன்னு அப்படியே நிமிர்ந்து பார்க்க ஸோ மேலே ஒரு பெரிய மூன் இருக்கு. ஸோ அந்த மூனை சுற்றி நிறைய கருமேகம் சூழ்ந்திருக்கு. ஸோ அந்த மூன் வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சம் தெரிய ஸோ அந்த பில்டிங்க்கு மேலே ஒரு பொண்ணு நின்றுக்கிட்டு இருக்கா. ஸோ பார்க்குறதுக்கு ஏதோ சாம்ராயோட ட்ரெஸ் போட்ட மாதிரி போட்டிருக்கா. அது ஒரு மாதிரி கிரே அண்ட் ப்ளூயிஷாக இருக்குது. எல்லாரும் அந்த பொண்ணை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அங்கே இருக்கிற அந்த எல்ஃபில் ஒரு குட்டி பையன்தான், ஐயோ லூசி வந்துட்டா, அப்போ டெவிலையுமே கூட்டிகிட்டு வந்திருப்பான். ஐயோ இன்னைக்கு என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்களோ. அந்த குட்டி பையன் பக்கத்தில் டேங் நின்றுட்டு இருந்திருப்பான். டெவிலா? லூசி யாரு? லூசி இதோ அவ தான் லூசி, சரியான திருடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் சொல்ல ஸோ அப்படியே டேங் பார்க்குறான். ஸோ அப்படியே லூசி அந்த பெரிய பில்டிங்லேருந்து கீழே ஒரு டைவ் அடிக்கிறா. ஸோ அங்கே எல்லாருமே ஒரு நிமிஷம் பார்க்குறாங்க, பதறி இருப்பாங்க. லூசி அப்படியே அவ கீழே விழுகிற வேகத்துக்கு அவளோட உடம்புலேருந்து அவ்வளோ வெளிச்சம் வருது. அப்படியே மற்றவங்க கண்ணெல்லாம் கூசுற அளவுக்கு அவ்வளோ வெளிச்சம் வருது. அதுவும் அந்த இருட்டான இடத்துல அவ விழுகிற போது ஒரு வால் நட்சத்திரம் மாதிரி இருக்கா பார்க்க. நம்ம கியூபி தான் ஒரு நிமிஷம் பதறிட்டா. என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி அவ கத்த. ஸோ லூசி கரெக்டாக கீழே ஒரு டைவ் அடித்து கரெக்டாக லேண்ட் ஆகுறா. ஸோ அப்படியே எல்லாருக்கும் இப்போ தான் உயிரே வந்திருக்கும். ஸோ லூசி அப்படியே ஒரு மாதிரி எந்திரிச்சிட்டு அவ உடம்பு அப்படியே ஒரு மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிட்டு, ஹே கியூபி, இது நீ தானே? ஏன்னா உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எங்கே பயந்து விழாலா அப்படின்ற மாதிரி ரொம்ப கேஷுவலாக பேசிட்டு கிட்ட வரா. ஸோ கியூபி தான் டக்குன்னு அவளோட சைட் பேக்கெட் இருந்து ஒரு மந்திரக்கோள் எடுக்கிறா. ஐயோ கியூபி பயந்துட்டேன், சரியா விடு. என்ன இன்னும் அந்த அகாடமிக்கு தான் வேலை பார்த்துட்ருக்க போல இருக்கு. நான் தான் உனக்கு சொன்னேனே கியூபி, அங்கே இருக்கிறவங்க யாரும் சரி கிடையாது. நீ வந்து எங்கள் கூட சேர்ந்துக்கணும் கேட்க மாட்டேங்கிறியே.
ஏன் இப்படி பண்ணுற கியூபி அப்படின்ற மாதிரி லூசி தான் நம்ம கியூபி கிட்ட பேசிக்கிட்டே கிட்ட வரா. ஸோ கியூபி தான் அப்படி அந்த பசங்க எல்லாத்தையும் மறைச்சிட்டு முன்னாடி வந்து நிற்கிறா. இங்கே பாரு லூசி, ஒழுங்கா தள்ளிப்போ. இவங்கெல்லாம் அகாடமி பசங்கன்னு உனக்கு தெரிஞ்சுதான் நீ கிட்ட வரேன்னு எனக்கு தெரியுது. இப்படிலாம் நீ வராத, தள்ளிப்போ லூசி அப்படின்ட்டு அவளோட மேஜிக் யூஸ் பண்ணுறா. ஸோ அதுலேருந்து ஒரு ஐஸ் பவர் வந்து நம்ம லூசி அப்படியே அங்கேருந்து தள்ளி நிற்க வைக்குது. ஒரு 10 ஸ்டெப் மேலே பின்னாடி போயிட்டு நிற்கிறா. ஒரு பேலன்ஸ் இல்லாமல் டக்குன்னு கிரிப் பிடிச்சி நிற்கிற மாதிரி நின்றுட்டு அப்படியே திரும்பி அப்படியே அவளோட தலையை சாய்ச்சி அங்கே இருக்கிற அந்த பசங்க எல்லாரையுமே பார்க்குறா. ஸோ அப்படியே அவங்கள பார்த்துட்டு லைட்டாக ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு கியூபி, நீ எவ்வளோ நாளைக்கு தான் அவங்கள காப்பாற்றுறேன்னு நானும் பார்க்குறேன். நான் அவங்க எல்லாக்கிட்டையும் சீக்கிரம் வந்து சேர்ந்துருவேன். சாரி நாங்கள் அவங்க எல்லாக்கிட்டையும் சீக்கிரம் வந்துடுவோம், உங்ககிட்ட நெருங்கிடுவோம். கியூபி உன்னால் இப்போ மட்டும்தான் எங்களை தடுக்க முடியும். நாங்கள் அந்த அகாடமிக்குள்ளே வர்றதை யாராலையுமே தடுக்க முடியாது அப்படின்ட்டு அங்கே லூசி சொல்கிறா. ஸோ அப்போ சவுண்டு கேட்குது. அந்த இடி சத்தம் ரொம்ப பயங்கரமாக கேட்குது. ஸோ அங்கே லூசி தான் வந்துட்டாடா, காது வலிக்குது அப்படின்ட்டு அவளோட 2 ஃபிங்கர்ஸையுமே அவளோட 2 காதுலையும் வச்சுக்கிறா. ஸோ மற்றவங்களுமே வந்துட்டு அவங்க காதில் கை வைக்கிறாங்க, அவ்வளோ சத்தமாக இருக்குது. ஸோ அப்படியே அந்த சத்தம் கேட்டுட்டு டக்குன்னு அப்படியே ஒரு மாதிரி அமைதியாக. ஸோ அப்போ நம்ம லூசி தான், ஐயோ டெவல் வந்துட்டாப்புல இருக்கே, எங்கே போனான்னு தெரில அப்படின்ட்டு அப்படியே தேடிக்கிட்டு இருக்கா. ஸோ அப்போ நம்ம லூசிக்கு பின்னாடி இருந்து யாரோ தட்டுறாங்க. ஸோ லூசி தான் அப்படியே திரும்பி பார்த்துட்டு ஐயோ அம்மா பேய் அப்படின்னு சொல்லிட்டு டொம்முன்னு கீழே விழுகிறா. லூசி, உன்னை எது காமிச்சா, என்ன பண்ணிட்டு இருக்க எங்க? ஐயோ டெவல், நான் ஒன்றும் பண்ணல, அது ரொம்ப நாளுக்கு அப்புறம் கியூபியை பார்த்தா பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல. ஸோ இவ்வளோ நேரம் டெவல் அங்கே யாரையுமே பார்த்துருக்க மாட்டா. அப்படியே அவளோட ஹெட்டை மட்டும் அப்படியே ரொட்டேட் பண்ணி அவளோட அந்த டெவலிக்கான அந்த ஐஸில் எல்லாரையுமே ஒரு கிளாஷ் பார்க்குறா. அப்படியே பார்க்கும்போது அங்கே கியூபியும் அண்ட் அகாடமி பசங்க எல்லாருமே இருக்கிறதையும் பார்க்குறா. நம்ம பாய்ஸ் எல்லாரையுமே பார்க்குறா. ஸோ அப்படியே பார்த்துட்டு அப்படியே பொறுமையாக திரும்ப அவளோட ஃபேஸில் பர்பிள் கலரில் அவளோட சீக் சைடில் கீரல் இருக்கும். அவள் அப்படியே திரும்புகிறா. அவங்க எல்லாருமே பார்த்து ஒரு லுக்கு தான். அங்கே இருக்கிற எல்லாருமே ஒரு மாதிரி பயப்படுறாங்க. நம்ம கியூபி மட்டும் கையில் அவளோட மேஜிக் ஸ்டிக் வச்சுட்டு அங்கே இருக்க எல்லா பசங்களையும் அம்மா சேவ் பண்ண மாதிரி நின்றுட்டுருக்கா. ஸோ அப்போ டெவல் தான், என்ன கியூபி எப்படி இருக்கீங்க, அவங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சரி ஓகே, எனக்கு உங்ககிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ண விருப்பம் இல்லை. ஏய் லூசி, கிளம்பலாமா? டெவல், என்ன டெவல் பார்த்தும் பார்க்காத மாதிரி? ஏய் கிளம்பலாமா, வந்த வேலையை பார்க்கலாம், சும்மா வந்துட்டு இப்படிலாம் பண்ணாத அப்படின்ற மாதிரி டெவல் சொல்லிட்டு அங்கேருந்து அவள் ஒரு ஜம்ப் பண்ணுறா. அவள் காலு கீழே இருந்து ஒரு எனர்ஜி ஃபோர்ஸ் வந்து அவளை அப்படியே மேலே தூக்குது. ஸோ நம்ம லூசியுமே அவ்வளோ அதே மாதிரி ஜம்ப் பண்ண அவளோட காலு கீழேயுமே ஒரு எனர்ஜி ஃபோர்ஸ், ஒரு ஏர் ஃபோர்ஸ் மாதிரி அப்படியே அவங்கள மேலே தூக்கி விடுது. அப்படியே 2 பேரும் ஒரு வீட்டுக்கு மேலே இருக்காங்க. அந்த வீட்டுக்கு மேலே இந்த கூரை மாதிரிலாம் இருக்குல்லடா, ஸோ அதுக்கு மேலே இருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம டெவில் தான் அப்படியே ஒரு நிமிஷம் சொடுக்கு போட அவள் அங்கேருந்து மறைஞ்சு அந்த வீட்டுக்குள்ளே போகிறா. ஸோ நம்ம கியூபி தான், என்ன பண்ணுறாங்க இவங்க? நாங்கள் தான் சொன்னோமே அவள் சரியான திருடி, அவளை தடுக்க முடியாது. எங்கள் எல்லாரும் ட்ரை பண்ணி டயர்ட் ஆகிட்டோம். எதுக்காக திருடுறாங்க, என்ன திருடுறாங்கன்னு கூட தெரியல. ஆனால் எப்பயுமே இப்படி தான் வர்றாங்க, திருடிட்டு போகிறாங்க. அவங்க பண்ணுற ஒரு நல்ல விஷயம் எங்களுக்கு எந்த ஆபத்தும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் அவங்கள யாராவது தடுக்க பார்த்தா அவங்கள கல்லாக மாற்றிட்டு போயிடுறாங்க அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ நம்ம ஜங்குப் தான், இதெல்லாம் இங்கே இருக்க யாரும் கேட்கலையா? கேட்க எப்படி தைரியம் வரும்? நீங்கள் சொல்லுங்க.
அவங்க தான் கல்லாம் மாத்திடுறாங்களே அப்படின்ற மாதிரி அந்த எல்ஃப் பையன் தான் சொல்லிட்டு இருக்கான். ஸோ நம்ம தியாங் தான் கியூபி இது இப்படியே விடக்கூடாது, நம்ம இதை தடுத்தே ஆகணும். இவங்க தினமும் வந்து இதையும் திருடிட்டு போறாங்கன்னா இது நல்ல விஷயம் கிடையாது கியூபி அப்படின்ற மாதிரி கியூபிக்கு சொல்ல, எனக்கு புரியுது, ஆனா என்ன பண்றது, நம்ம ஏதாவது பண்ணிதான் ஆகணும், இப்படியே விட முடியாதுல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ இந்த பக்கம் லூசி தான் அவ கையில் ஒரு பேக் வச்சிருக்கா. ஸோ அந்த பேக் ஃபுல்லாக இருக்கு. அப்படியே ஷோல்டரை தூக்கி போட்டுட்டு அப்படியே எந்த வீட்டுக்குள்ளே போனாலும் அங்கேருந்து வெளியே வரா. ஸோ வெளியே வர டைமுக்கு டெவலுமே வரா. ஸோ அப்படியே 2 பேரும் ஒரு இடத்துல மீட் பண்ணிட்டு அங்கேருந்து போகலாம் அப்படின்ற மாதிரி ஹெட் ஆட்டுறாங்க. ஸோ அப்படியே அங்கேருந்து போக பார்க்க ஸோ இப்போ நம்ம டெவிலையும் லூசியும் சுற்றி ஒரு மேஜிக் ரோப் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகுது. ஸோ நம்ம டெவில் லூசி அப்படியே திரும்பி பார்க்க பின்னாடி தான் நம்ம கியூபி தான் அவங்களோட மேஜிக்கை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க 2 பேரை சுற்றி ஒரு மேஜிக் ரோப்பை அப்படி இது பண்ணுறாங்க. ஸோ அவங்க இருக்கிற இடம் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். ஸோ அங்கே இருக்கிற இடத்துலேருந்து அவங்க 2 பேரும் அப்படியே கீழே இழுக்கு ரொம்ப வேகமான ஃபோர்ஸில் அப்படியே கீழே வராங்க. பட் நம்ம டெவில் அவங்களோட பவரை யூஸ் பண்ணி அவங்க கீழே விழுகும் போது அவங்களுக்கு அடிப்படாதபடி பார்க்குறாங்க. கீழே ஒரு ஏர் வந்துட்டு அவங்கள வந்துட்டு சேஃபாக லேண்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அப்படியே டெவிலும் லூசியும் அங்கே நின்றுட்டுருக்காங்க. அந்த பேக்ஸ் இன்னும் அவங்க 2 பேர் கையிலையும் தான் இருக்கு. ஸோ நம்ம ஜங்குக் தான் வேம்பயராக மாறி அங்கே அவங்க 2 பேரையும் அட்டாக் பண்ணுறதுக்காக போகிறான். ஸோ நம்ம ஜங்குக் டைரெக்டாக அவங்கள பைட் பண்ணி அவங்க கான்ஷியஸ் இல்லாமல் பண்ணுறதுக்காக பார்க்குறான். ஸோ டெவலும் லூசியும் அட் அ டைமில் அப்படியே பெண்ட் பண்ணி ஒரு ரொட்டேட் பண்ணி நம்ம ஜங்குக் கிட்டேருந்து ஒரு மிஸ் ஆகுறாங்க. ஸோ இந்த பக்கம் லூசி ஒரு சைடில் மிஸ் ஆகி நிற்கும் போது நம்ம டேயாங் அவனோட உள் ஃபார்முக்கு மாறி நம்ம லூசி அப்படியே வந்து பிடிக்கிறான். ஹியூமன் மாதிரியே இருக்க உல்ஃப், ஓகேவா, அந்த மாதிரி மாறி இருப்பான். ஸோ நம்ம லூசியை பிடிக்க ஸோ லூசி தான் அவன் ஒன்றுமே பண்ணல, லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு நம்ம டேயாங்க பார்க்குறா. நம்ம டேயாங்க அப்படியே ரொம்ப கிரிப்பாக பிடிச்சி அவளை அப்படியே தூக்கி அந்த பக்கம் போட ட்ரை பண்ணுறாங்க. பட் அவளை தூக்கும் போதே அப்படியே அவளோட பாடியிலேருந்து அவ்வளோ வெளிச்சம். நம்ம டேயாங்கால தொடக்கூட முடியல லூசியை. ஏன்னா அந்த வெளிச்சம் வரும்போது லூசியோட உடம்பு அவ்வளோ சூடாகுது. ஸோ டேயாங் அப்படியே டக்குன்னு விட ஸோ டெவில் தான் அப்படியே லூசியை அவள் சைடை இழுத்துக்கிறா. உனக்கு இது இல்லைல்ல? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரி என்ன பண்ணாலும் மாட்டிக்காத, ஓகேவா, தனித்தனியாக போவோமா அப்படின்ட்டு லூசியின் தலையாட்ட டெவலப் லைட்டாக ஸ்மக் பண்ணிட்டு அப்படியே ஒரு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஓடுறா. லூசியும் தான் ரொம்ப ஆப்போசிட் டைரக்ஷனில் ஓடுறா. மீன் 2 பேரும் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஓட அவங்க 2 பேருக்கும் கெட்டியிருக்க அந்த மேஜிக் ரோப்போட அந்த ஒரு எட்ஜ் பாயிண்ட் வந்துட்டு கனெக்ட் ஆகிருக்குது நம்ம கியூபி கிட்ட. ஸோ கியூபி கிட்ட வந்து இதுவாக கியூபியோட பவர் வந்துட்டு அவங்கள வந்து ரொம்ப வந்து கிரிப் பண்ண முடியல. நம்ம கியூபி ரொம்ப ட்ரை பண்ணி இழுத்து பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம டெவில் தான் அவளோட பவரை யூஸ் பண்ண. ஸோ அப்போ டக்கு இடி சவுண்டு, அவ்வளோ சவுண்டு கேட்குது. ஸோ இப்போ டெவில் அவனோட பவர் யூஸ் பண்ணும் போது அவன் மேலே ஃபுல்லாக நிறையா தண்ணி வந்து விழுகுது. டெவில் ஒரு நிமிஷம் என்ன ஆகுதுன்ற மாதிரி பார்க்க ஒரு சைடில் இருந்து நம்ம ஜிமின் தாண்டா அவன் கை ஃபுல்லாக தண்ணியாக வந்துட்டு இருக்கு. நம்ம டெவில் மேலே ஃபுல்லாக நினச்சிக்கிட்டு இருக்கான். ஸோ ஜிமின் அப்படி அந்த தண்ணியை இது பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்க்க ஸோ டெவில் தான் ஜிமினை பார்த்த மாதிரி லைட்டாக ஸ்மக் பண்ணிட்டு அப்படியே அந்த தண்ணியை லைட்டாக அவளோட ஃபேஸ்லேருந்து மட்டும் உதறி விட்டுட்டு அப்படியே வேகமாக ஓடுறா. அவளுக்கு உடம்புல தண்ணி பட்டனால அவனும் இன்னும் எனர்ஜியாக ஃபீல் பண்ணுறா. ஸோ அவள் வேகமாக ஓடுறதுக்கும் இந்த பக்கம் லூசியுமே ஓடிட்டு இருக்கால. ஸோ அந்த ஒரு மந்திரக்கட்டு டக்குன்னு உடையுது. ஏன்னா கியூபியோட கையிலேருந்து அவளோட மேஜிக் ஸ்டிக் கீழே விழுந்திருக்கும். ஸோ அந்த மேஜிக் ரோப் அப்படியே பட்டுன்னு உடைய ஸோ ஒரே டைமில் 2 பேரும் கீழே அந்த ஏரோட அந்த ப்ரெஷர் யூஸ் பண்ணி அப்படியே மேலே பறக்க ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் தூரமாக இருந்திருப்பாங்களடா, அந்த ஏர் ஃபோர்ஸ் அவங்க 2 பேரும் கிட்ட கூட்டிகிட்டு வருது. ஸோ 2 பேரும் அப்படி இது பண்ணிட்டு அங்கேருந்து போகலான்னு பார்க்கும் போது
ஒரு ஃபயர் பால் வருது. அவங்களோட அந்த ஹேர் ப்ரெஷர், அந்த கீழே உங்கள் காலு கீழே ஒரு பவர் இதுவாகிட்டு இருந்திருக்கும்லடா, அந்த எனர்ஜி லெவலை குறைக்கிற மாதிரி ஒரு ஃபயர் வருது. ஸோ இப்போ அவங்க நிற்கிற அந்த ஏர் ப்ரெஷர் அது அப்படியே மாதிரி பற்றிட்டு எரிய ஆரம்பிக்குது, அது கேஸ் பட்ட மாதிரி. ஸோ நம்ம டெவிலும் லூசியும் அதுலேருந்து அப்படியே ஜம்ப் பண்ணி அப்படியே கீழே குதிக்கிறாங்க. மறுபடியும் ஒரு ப்ரெஷர் மாதிரி ஒன்று போட்டு சேஃபாக லேண்ட் ஆக ஸோ பார்க்குறாங்க என்னன்ட்டு. ஸோ ஒரு இடத்துல இருந்து ஏதோ தக்க 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 தக்கன்னு எரியுது. ஸோ அப்படியே டெவில் பார்க்க ஸோ டெவிலோட கண்ணுக்கு நல்லா தெரியுது அது யாருன்னு. அவள் அப்படியே ஸ்மக் பண்ணிட்டு, லூசி யாருன்னு தெரியுதா? ஏன் தெரியாம? அதெல்லாம் நல்லா தெரியுது. எப்படி லூசி, நீ பார்த்துக்கிறியா இல்லை நான் இறங்குவா? எதுக்கு டெவல், நீ எதுக்கு இறங்கணும்? நானே பார்த்துக்கிறேன். ஸோ இப்போ வானத்தில் தான் அப்படி தக்க 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 தக்கன்னு ஒரு பறவை மின்னிக்கிட்டு எரியுது, பத்திக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ நம்ம லூசி தான் அப்படியே கீழே இருந்துட்டா. எலினா கீழே வா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எதுக்கு தேவையில்லாமல் எங்களை அட்டாக் பண்ணுறா? நாங்கள் எங்கள் வேலையை தானே பார்க்குறோம். நீ எங்ககிட்ட வம்பு வச்சுக்கிறது தப்பு இல்லைனா அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ மேலே ஒரு ஃபீனிக்ஸ் பறவை தான் இருந்திருக்கும். ஸோ அந்த ஃபீனிக்ஸ் அப்படியே ஒரு மாதிரி சத்தம் கொடுக்குது, ஒரு மாதிரி கத்துது. லூசி அப்படியே தலையில இட சாச்சிட்டு அவளை 2 காதுலையும் கையை வச்சுட்டு அப்படியே அங்கே இருக்க அந்த ஃபீனிக்ஸ் பறவையை பார்க்குறான். அந்த பறவை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்து அப்படியே வந்து அவளோட ஹியூமன் ஃபார்முக்கு மாற, அது அப்படியே ஒரு ஆரஞ்சு கலர் ஃப்ராக் போட்ட மாதிரி ஒரு பொண்ணு. அவளோட ஹேர் அப்படியே கிரேஷாக, அவளோட ஃபுல் ஃப்ராக்கு சேர்த்த மாதிரி ஒரு பெரிய விங்ஸ் இருக்கு அவளுக்கு. அது அப்படியே ஃபயரால் அப்படியே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அப்படியே லூசி பார்க்குறா. டெவில், எலினா இன்னும் மாறவே இல்லை போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளோட பவரை யூஸ் பண்ணுறா. அவளோட கையில் இருந்து ஒரு டைப் ஆஃப் வெளிச்சம் வருது. அது அப்படியே பெரிய பால் ஷேப்புக்கு மாற, அது அப்படியே அந்த மின்னல் மாதிரி இருக்கு பார்க்குறதுக்கே. அவள் அப்படியே அதை எலினா பக்கமாக விட, ஸோ எலினா அங்கேருந்து மிஸ் ஆகி நம்ம டெவில் கிட்ட போய் நிற்கிறா. ஸோ டெவில் தான் ஸ்மக் பண்ணிட்டு, என்கிட்ட வந்து நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட எலினா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ அப்போ எலினா எதுவுமே பேசாமல் அவளோட கையை அப்படி இது பண்ண, அவள் கையிலேருந்து நெருப்பாக வருது. ஸோ டெவில் 2 ஸ்கிட் அடிச்சு அந்த ஃபயர்லேருந்து எஸ்கேப் ஆகுறா. ஸோ அதே டைமுக்கு அந்த இடத்துல டெவில் அங்கேருந்து மிஸ் ஆக லூசி வரா. லூசி வந்துட்டு ஒரு பவர் போட அவங்கள சுற்றி ஒரு ஷீல்டு அப்படியே உருவாகுது. அந்த ஷீல்டு மேலே எலினாவோட ஃபயர் பவர் பட்டோன்னே எலினாவோட கையில் அப்படியே ஷாக் அடித்த மாதிரி இருக்கு. எலினா, நீ டெவில் மேலே கை வைக்கணும்னா ஃபர்ஸ்ட் நீ என்ன தாண்டணும். ஏன்னா ஸ்ட்ரைட்டாக டெவில் கிட்ட தான் போவியோ? ஏன் எங்ககிட்ட எல்லாம் மூட மாட்டிங்களோ அப்படின்ற மாதிரி அங்கே லூசி சொல்கிறா. ஸோ அப்போ எலினா தான், திருடுற உனக்கு இவ்வளோ இருக்கும் போது அவங்க எல்லாரையும் காப்பாற்றணும்னு யோசிக்கிற எனக்கு எவ்வளோ இருக்கும். ஐயோ டெவில், இவ்வளோ பார், இவன் ஃபன் பண்ணுறா, எனக்கு இவ்வளோ பற்றி சிரிப்பாக வருது. லூசி கண்ட்ரோல். ஓகே 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 கண்ட்ரோலாக தான் இருக்கா. இங்கே பார்த்தியா, இந்த ஊர் மக்களையே அமைதியாக இருக்காங்க, உனக்கு எங்கே வலிக்குது? என்னால் அப்படிலாம் விட முடியாது. நீ வந்து திருடிட்டு போவ, நாங்கள் பார்த்துட்டு இருக்கணுமா? சரி எனக்கு ஒன்று சொல்லு, நீ அந்த அகாடமியில் இருக்கிறவ தானே? எங்கே எப்படி வந்தா? இத்தனை நாள் நீ இந்த புக்கை எட்டி கூட பார்க்கல, என்ன எப்படி வந்தீங்க அப்படின்ற மாதிரி லூசி கேட்க. ஸோ அந்த இடத்துக்கு நம்ம ஆரம்ஜின் வந்திருப்பாங்க, நம்ம கியூபி கிட்ட தான் நிற்கிறாங்க. ஸோ நம்ம டெவில் அப்படியே திரும்பி அங்கே இருக்கிறவங்கள பார்க்குறா. ஸோ டெவிலுக்கு ஏதோ ஒரு விஷயம் புரியுது. லூசி போகலாம், போகலாம் டெவில் அப்படின்ட்டு. ஸோ டெவிலும் லூசியும் அங்கேருந்து போக பார்க்க நம்ம எலினாவும் கியூபியும் அவங்க 2 பேருமே பிடிக்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம டெவில் தான், லூசி இவங்க கூட சண்டை போடுற அளவுக்குலாம் டைம் இல்லைன்னு தெரியும்ல, சீக்கிரம் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ லூசி தான்,
அங்கே இருக்கிற எல்லா பசங்களையுமே ஒரு கிளாஷ் பார்க்குறான். நம்ம ஜங்குக்கு, சுகாவை, ஜிமின்னு, ஸ்டாரை, மூணு, நம்ம டேயாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையுமே ஒரு கிளாஸ் பார்க்குறா. அண்ட் அங்கே இருக்கிற அந்த ட்ரோல்ஸு, அந்த எல்ப்ஸ், அந்த குதிரை மனுஷங்கன்னு அவங்களையுமே பார்க்குறா. ஒரு மாதிரி லைட்டாக ஸ்மக் பண்ணிட்டு அவ ஒரு பவர் யூஸ் பண்ணுறா. ஸோ இவங்க ஹிப் கிட்ட வந்துட்டு அந்த மேஜிக் ரோப் இருக்கு. ஸோ அவளோட கை வந்து லூஸாக இருக்கறனால அவள் கையில இருந்து அவளோட மேஜிக்ஸ் யூஸ் பண்ண. ஸோ அப்போ அங்கே இருக்கிற அந்த குட்டி எல்ஃப் சொல்லுது, ஐயோ கியூபி ஆண்டியை தான் விட்டுருங்க, அவங்கள விட்டுருங்க, அவங்க அப்புறம் எல்லாரையும் கல்லாக்கிடுவாங்க, விட்டுடுங்க அப்படின்ட்டு அங்கே கியூபி கிட்ட அந்த குட்டி எல்ஃப் சொல்லுது. ஸோ கியூபி என்னன்ற மாதிரி பார்க்க இந்த பக்கம் லூசி அப்படியே திரும்பி ஒரு பெரிய பாம் மாதிரி ஒரு பிளாஸ்ட் வர வைக்கிறா. ஸோ அந்த பிளாஸ்ட்லேருந்து வர ஸ்ப்ரிங்கிள்ஸ் அங்கே இருக்கிறவங்க எல்லார் மேலேயும் படுது. நம்ம டேயாங், ஜங்குக், சுகா, ஜிமின், ஆரம், ஜின்னு, நம்ம ஹோபி, நம்ம வைபி, நம்ம ஸ்டாரு, மூணு, கியூபி, இந்த மாதிரி அங்கே இருக்க வசுபி மேலே கூட படுது, எலினா மேலே, அங்கே இருக்க ட்ரால்ஸ் மேலே, எல்ப்ஸ் மேலே, அங்கே இருக்க அந்த குதிரை மனுஷங்க மேலே, எல்லார் மேலேயுமே படுது. ஸோ இது வரைக்கும் அங்கே இருக்கிற யாருமே இவ்வளோ பெருசாக ஒரு பிளாஸ்ட் பார்த்துருக்க மாட்டாங்க. அங்கே இருக்கிற அந்த இடமே லைட்டாக அதிர்ந்திருக்கும். ஸோ இவங்க மேலே போடுற அந்த மேஜிக் ஸ்பெல் அவங்கள அப்படியே ஃப்ரீஸ் ஆக்கி அப்படியே கல் மாதிரி உரைக்குது. ஸோ டெவில் அப்படியே பார்த்துட்டு இல்லாட்டா ஸ்மக் பண்ணுறா. ஸோ எலினாவை பார்த்துட்டு தான், எலினா நீ என்ன நினச்ச, நீ வந்தா எங்களை ஸ்டாப் பண்ண முடியும்னா? சான்ஸே கிடையாது. அப்புறம் எங்களை என்ன சொன்னா, திருடிங்களா? திருடிங்க தான், ஆனால் ராபின்ஹுட்டோட பேத்திங்க. அப்போ எந்த அளவுக்கு யோசிச்சு திருடுவோன்னு நினச்சி பாரு. உனக்கு நான் எதுவும் சொல்லி புரிய வைக்க தேவையில்லைல்ல, யோசிச்சு பாரு. இல்லைன்னா உனக்கு நல்லா புரியும். அப்புறம் கியூபி, நீ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. லூசி சொன்ன மாதிரி தான், நாங்கள் அந்த அகாடமிக்குள்ளே வரதை யாராலையும் தடுக்க முடியாது. இது உங்களோட அந்த மூன் காட் கிட்ட போய் சொல்ல அப்படின்ட்டு டெவில் அங்கேருந்து சொல்ல, டெவில் பார்ப்பலாம் என்ன இதுங்கள்ட்ட வாய் அப்படின்ட்டு லூசி தான் அங்கேருந்து ஒரு பெரிய பில்டிங் மேலேருந்து ஆப்போசிட் சைடில் அப்படியே குதிக்கிறா. ஸோ ஒரு பெரிய போர்ட்ரேல் மாதிரி ஓப்பன் ஆகுது அங்கேருந்து. ஸோ டெவில் அப்படியே அங்கே பார்க்குறா. எல்லாரும் ஒரு மாதிரி உறைஞ்சி போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அது ஐஸில் உரையிற மாதிரி கிடையாதுரா, அவங்களுடைய ஸ்டாச்சு கல் மாதிரி ஆயிட்டாங்க. ஓகேவா? ஸோ நம்ம டெவில் தான் அப்படியே அங்கே இருக்க பார்த்துட்டு அவள் என்ன யோசிச்சாலோ அவளோட மேஜிக்ஸை யூஸ் பண்ணுறா. அவள் கையில் இருந்த ஒரு பர்பிள் பிளாக்கான ஒரு டார்க் மேஜிக் மாதிரி இருக்கு. ஸோ அது அப்படியே அந்த இடத்துல போடுறா. அப்படியே வானத்தில் போய் அது வெடிக்குது. ஸோ இந்த பர்பிள் பிளாக்கு பவரை நம்ம ஆரம் பார்த்துருப்பாரு. ஸோ அங்கே இருக்க எல்லாருக்குமே வந்துட்டு காது கேட்கும், கண்ணு தெரியும், ஆனால் என்னென்னா அவங்களால அசைய முடியாது. அந்த மாதிரி தான் மாறி இருப்பாங்க. ஸோ இப்படி அவள் கையிலேருந்து இந்த மாதிரி ஒரு பவர் வர்றதை நம்ம ஆரம் நல்லாவே நோட் பண்ணியிருப்பார். அண்ட் நம்ம டயாங்குமே நோட் பண்ணியிருப்பார். ஸோ அந்த பிளாஸ்ட் வெடிக்க அப்படியே அந்த ஸ்டோனாக மாறின எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி அவங்களோட நார்மல் ஸ்டேட்டுக்கு வராங்க. டெவில் அதை பார்த்தா ஸ்மக் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே கீழே குதிக்கிறான் அந்த போர்ட்ரேலுக்குள்ளே. ஸோ எல்லோரும் அப்படியே பழைய நிலைமைக்காக ஸோ நம்ம ஸ்டார் தான் அப்படியே டொம்னு கீழே விழுகிறா. ஸோ அப்போ நம்ம மூணுமே விழுகிறோம். ஏன்னா அவங்க 2 பேரும் தான் பேலன்ஸ் தான் பிடிச்சிருந்துருப்பாங்க. ஸோ இப்படி ஃப்ரீஸ் ஆகிட்டு நார்மலாக டொம்னு 2 பேர் கீழே விழுகிறாங்க. ஸோ நம்ம மூணு தான், என்னாச்சுடி ஸ்டார் அப்படின்ற மாதிரி அவள் பக்கத்தில் போயிட்டு கேட்க, ஸோ ஸ்டார் அப்படியே மயங்கிட்டா. ஸோ அப்போ அங்கே எலினா தான், ஐயோ மயக்கம் போட்டு விழுந்துட்டாளா, வாங்க அகாடமிக்கு கூட்டிகிட்டு போகலாம், எல்லாரையும் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கியூபிகிட்ட சொல்ல, கியூபி தான் எல்லாரையுமே ஒரு மாதிரி அசம்பிள் பண்ணுறா. அப்படியே டைம் ஸ்கிப் ஆனா ஸோ எல்லாருமே அகாடமிக்கு அப்படியே திரும்புகிறாங்க. ஸோ இப்போ ஸ்டார் மெடிக்கல் ரூமில் தான் இருக்கா. நம்ம பாய்ஸ் எல்லாருமே ட்ரிங்க் பண்ணியிருப்பாங்கல்லடா. ஸோ எல்லோரும் அவங்கவுங்க ரூம் போயிட்டாங்க. ஸோ நம்ம டயாங், ஜிமின், நம்ம ஜங்குக் இவங்க 3 பேர் மட்டும்தான் அங்கே நம்ம ஸ்டார் கூட நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே நம்ம எலினா தான்
அவள் அப்படியே அவள்கிட்ட இருக்கிற ஒரு போர்ஷனை நம்ம ஸ்டாரோட வாயில் லைட்டாக ஊத்துறா. ஸோ ஸ்டாருமே அதை அந்த மயக்கத்திலே குடிச்சிட. ஸோ நம்ம எலினா தான் அங்கே குட்டி ஃபேரையும் நம்ம கியூபியும் நிற்கிறாங்க. ஸோ இங்கே எலினா அப்படியே திரும்பிட்டு, அறிவு இருக்கா உங்களுக்கு? கிளாஸ் இல்லைனா அவங்க ரூமுக்கு போகட்டும். எதுக்காக சிட்டியை சுற்றி காட்டுறேன்னு கூட்டிகிட்டு போனீங்க? அதுவும் டெவில் சுற்றிட்டு இருக்க நேரத்தில் பசங்களுக்கு எதாவது ஆயிருந்தா என்ன ஆகிட்டு இருக்கும்? சப கியூபி தான், ஐயோ எலினா அக்கா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. பசங்களை வெளியே கூட்டிகிட்டு போனால் எல்லோரும் கூட சீக்கிரம் இன்ட்ராக்ட் ஆவாங்கன்னு நினச்சோம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க பசங்க. ஆனால் இவங்கெல்லாம் இருக்காங்களே, வயசுக்கு ஏற்ற மாதிரியா பண்ணுறாங்க. எல்லோரும் அங்கே போயிட்டு குடிச்சிட்டு வருவாங்க, நான் கனவா கண்டேன் அப்படின்ற மாதிரி கியூபி தான் அப்படி செல்லமாக கோச்சிட்டு நின்றுக்கிட்டு இருக்கா. ஸோ அப்போ எலினா தான், சரி விடுங்க அப்படின்ட்டு அங்கே அவள் ஸ்டாருக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்க. ஸோ இந்த பக்கம் நம்ம டேங் தான் அந்த குட்டி ஃபேரியை கியூபியோட ஷோல்டர்லேருந்து அப்படியே தூக்கிட்டு, ஏய் குட்டி ஃபேரி என்னை ஃபஸ்ட்டு விட்டுட்டேன், எதுக்காக என்ன இப்படி பிடிச்சி தூக்கிக்கிட்டே இருக்க? விட்டு என்ன விடு. ஐயோ கேட்குறதுக்கு ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணு குட்டி ஃபேரி. யார் இவங்கள யாருன்னு தெரியாதா? தெரியாதனால தானே ஒன்று கேட்குறான், சொல்லு அப்படின்ட்டு ஜங்குக் சொல்ல. இன்னதானே உங்கள் 2 பேருக்கு பிரச்சனை? எப்போ பார்த்தாலும் என்ன பிடிச்சி தொல்லை பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்க இந்த அகாடமியோட டாக்டரா? மார்னிங் அந்த டார்ஃப் டீச்சருக்கு ஆகும்போது இவங்க இல்லை? ஆமாம், அந்த டைம் இவங்க லைப்ரரியில் இருந்திருப்பாங்க. நான் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு அவங்கள கூட்டிகிட்டு வர்றதுக்குள்ள கூட இருந்த டார்ஃபே ஹெல்ப் பண்ணிட்டாரு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஓ, அப்போ இவங்க டாக்டர் தான், சேஃபாக பார்த்துப்பாங்கல்ல, எதுவும் ஆயிராது ஸ்டாருக்கு. ஐயோ ரொம்ப தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பற்றி உங்களுக்கு கவலை. நீங்கள் அவ்வளோ கவலைப்பட்டிருந்தீங்கன்னா அவங்கள இப்படி குடிக்க விட்டுருக்க மாட்டீங்க. என்ன வயசாகுது உங்களுக்குலாம், எதுக்கு குடிக்கிறீங்க அப்படின்ட்டு அங்கே இந்த குட்டி வேறையும் கத்திக்கிட்டு இருக்கு. ஐயோ கியோ ப்ளீஸ் கத்தாதீங்க, காது வலிக்குது அப்படின்ற மாதிரி ஜிமின்னு சொல்ல. அப்போ பின்னாடி இருந்து எலினா தான், ஆமாம் கியோ கத்தாத, ரொம்ப காது வலிக்குது, கொஞ்சம் நீ உன்னோட வாயை முடிக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ அப்போ கியோ தான், எப்போ பார்த்தாலும் என்னையே வாயமுட வச்சிருங்க அப்படின்ட்டு அமைதியாகிடுறா. ஸோ கியூப் இதை சிரிச்சிட்டு, நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டா? எதுக்கு? எனக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் வேலையா? உன் வேலையை பாரு, எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு என்னோட அசிஸ்டன்ஸ் இருக்காங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவள் திரும்பி பார்க்குறா. அவள் ஸ்டாருக்கு கொடுக்கணும்னு மறுபடியும் ரெடி பண்ணி வச்சிருந்த ஒரு போர்ஷனை காணோம். எங்கே? இங்கே தானே வச்சுருந்தேன். கியூபிங்கன்னு ஒரு போர்ஷன் வச்சு நீ பார்த்தியா? இல்லை போ, நான் எதுக்கு உனக்கு ஆன்சர் பண்ணணும், நான் போகிறேன் போ அப்படின்ட்டு கியூபி கோச்சிட்டு போகிறா. ஸோ எலினாவும் அப்படியே வந்துட்டு லைட்டாக சிரிச்சிட்டு, ஐயோ எனக்கு எப்படி தங்கச்சி மாட்டியிருக்கு பார் அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிட்டு அவன் அங்கே அந்த போர்ஷனை தேடிக்கிட்டு இருக்கா. ஸோ நம்ம டேங் தான், என்ன தேடுறீங்க? நானா இங்கே உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு போர்ஷன் வச்சுருந்தேன், அந்த போர்ஷனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எலினா தான் தேடிக்கிட்டு இருக்க. ஸோ அங்கே இருக்கிற நம்ம ஜிமின் ஜங்குக்கிட்ட அவங்க 3 பேருமே அப்படியே தேட ஆரம்பிக்கிறாங்க. எங்கே இருக்குது, என்ன கலர் போர்ஷன் அப்படி இப்படின்னு கேட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ டக்குன்னு எலினா அம்மா ஸ்டாப் ஆகிட்டு அப்படியே எந்திரிச்சு நின்றுட்டு லைட்டாக சிரிச்சிட்டு, ஜியோ ஜுக்கு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு குரல் கொடுக்க, ஆ ஆ ஆ டாக்டர் இங்கே தான் இருக்கோம் அப்படின்ட்டு 2 குட்டி பொண்ணுங்க ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் அவங்க தலை மேலே ஒரு காது இருக்குது, ஓகேவா, ஒரு மாதிரி ஆரஞ்சாக இருக்குது காது. அண்ட் அவங்களுக்கு 2 டெய்ல்ஸ் இருக்குது. அப்படியே 2 பொண்ணுங்க, குட்டி பொண்ணுங்க, ஓகேவா, ஒரு 5 or 8 years அந்த அளவுக்கு குட்டி பொண்ணுங்க. அப்படியே 2 பேரும் ஆடி அசைஞ்சு நடந்து வராங்க. பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்காங்க, ட்வின்ஸு, ஓகேவா. ஸோ இப்படியே அவங்க 2 பேர் நடந்து வரதை நம்ம டேயாங் ஜிமின் ஜங்குக் 3 பேருமே பார்க்குறாங்க. ஸோ ஜிமினுக்கு தான் அவ்வளோ பிடிச்சிருக்கு அந்த 2 குட்டி பொண்ணுங்களையும். அவன் அப்படியே வேகமாக நடக்கிறன்ற பேரில் ஓடுறான். அப்படியே தடுக்கிட்டோம்னு கீழே முட்டி போட்டு உட்கார விழுந்துட்டான் அப்படின்னு நம்ம சொல்ல. அங்கே ஜியோஸுக்கும் 2 பேரும் அப்படியே விழுந்து சிரிக்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம எலினா தான், என்ன பண்ணுறீங்க நீங்கள்? இப்படி தான் ஒருத்தவங்க விழுந்ததை பார்த்தா சிரிப்பீங்களா? அச்சிச்சோ சாரி, ஐயோ ஷாரி, நாங்கள் தெரியாமல் சிரிச்சிட்டோம் அப்படின்ட்டு 2 பேரும் சொல்ல. ஜிமினு கதை பார்க்கும் இன்னும் க்யூட்டாக இருக்குது. ஸோ நம்ம எலினா தான், ஓகே இங்கேருந்து போர்ஷன்ஸை பார்த்தீங்களா ஜியோ ஜுக்கு
அப்படின்றா. ஸோ அப்போ 2 பேரும் இல்லை அப்படின்ற மாதிரி தலையாட்டுறாங்க. ஸோ டக்குன்னு நம்ம ஜுக்குக்கும் அவங்களோட ஃபேஸில் நோஸ் வந்துடுது. ஒரு மாதிரி நோஸ் அப்படியே லாங் ஆகிடுது. ஸோ அப்போ நம்ம எலினா தான் ஒரு மாதிரி சிரிச்சிட்டு, அப்போ நீங்கள் அதை பார்க்கலையா? அப்போ அதை எடுத்து குடிச்சிட்டிங்களா என்ன? இல்லையே அப்படின்ற மாதிரி 2 பேரும் கோரஸாக சொல்ல. ஸோ அவங்க பாடியில் அப்படியே ஹேர்லாம் அப்படியே க்ரோத் ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஓ அப்படி, சரி இன்னைக்கு எத்தனை போர்ஷன்ஸை மொத்தமாக காலி பண்ணீங்க நீங்கள் 2 பேர் திருடி குடிச்சு? ஐயோ திருட்டா, எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்ட்டு 2 பேரும் அட் அ டைமில் ஒரே மாதிரி சொல்ல. ஸோ அப்படியே அவங்களுக்கு இருக்கிற டெய்ல் வந்துட்டு நிறைய டெய்ல்ஸாக மாறுது. மொத்தம் 9 டெய்ல்ஸ் வந்துடுது. இப்போ அவங்க அப்படியே பார்க்க அப்படி ஃபாக்ஸ் மாதிரி இருக்காங்க. இந்த 9 டெய்ல் ஃபாக்ஸ்ன்னுவாங்களடா. ஸோ அந்த ப்ரீட் தான். ஸோ வந்துட்டு அந்த 2மே ட்வின்ஸு. ஸோ வந்துட்டு அப்படி அவங்க போய் சொல்ல அவங்களோட ஒரிஜினாலிட்டி அந்த அனிமல் ஃபார்முக்கு மாறிடுவாங்க. ஸோ அப்போ நம்ம எலினா தான் 2 பேர் காதை அப்படி நல்லா திருக்கிட்டு, எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் போர்ஷன்ஸ் எடுத்து குடிக்காதீங்கன்னு, எத்தனை வாட்டி சொல்கிறது அடிச்சதை தெரிஞ்சுங்களா அப்படின்றது காதை விட்டுட்டு அவளோட மேஜிக் ஸ்டிக் எடுத்துட்டு அவங்கள துரத்த அவங்க 2 பேரும் அப்படியே ஓடுறாங்க. ஸோ நம்ம ஜங்குக் டேங் ஜிமின் தான் இது க்யூட்னஸை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே ஸ்டார் தாண்டா ஒரு மாதிரி அவள் லைட்டாக அசைய ஆரம்பிக்கிறா. அவளோட கண் ஒரு மாதிரி இறுக்கி மூடி அப்புறம் பொறுமையாக ரிலீஸ் பண்ண இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளோட கண்ணுக்குள்ள அந்த இடத்துல நடந்தது எல்லாத்தையுமே அவள் பார்த்துருப்பாள்ல. ஸோ அது ஒரு மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து போகுது. அவளோட வாயை திறந்தவ அப்படின்ற மாதிரி 2 தடவை அந்த நேமை சொல்கிறா. நம்ம அவங்களோட காதில் நல்லாவே விழுந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம டேங் தான், எலினா இங்கே பாருங்கள் ஸ்டார் ஏதோ முணங்கிட்டு இருக்கா. ஓ அப்படியா, இதோ வரேன் உங்களை வச்சுக்கிறேன்டி அப்படின்ட்டு எலினா பார்க்குறா. ஸோ பார்த்தா ஸ்டார்னு மயக்கமாக தான் இருக்கா. இல்லை அவள் இன்னும் எந்திரிக்க டைம் எடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போக. ஸோ இப்போ ஜின் வராங்க. டாக்டர், வாங்க 2 பேரும். என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க தனியாக லைப்ரரியில்? டாக்டர் சொன்னோம்ல, நாங்கள் மேஜிக்ஸை ப்ராக்டிஸ் பண்ணலான் தான் போனோம். அங்கே தான் அப்போ தான் நீங்கள் வந்துட்டீங்க. உன் பேர் என்ன? என் பேரா? என் பேர் ஆரம். உன் பேர்? என் பேர் ஜேன். ஓகே, இங்கே பாருங்க, இப்படி சொல்லாமல் கொள்ளாமலாம் நீங்கள் அப்படி போகக்கூடாது. எங்ககிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு போகலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் அப்படி சொல்லாமல் கொள்ளாமல் நீங்கள் லைப்ரரிக்குள்ளே போகக்கூடாது, ஓகேவா? அண்ட் அங்கே இருக்க புக்ஸ் அண்ட் போர்ஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏதாவது ஒன்று கொட்டி சொதப்பிட்டா கூட ரொம்ப கஷ்டமாகிடும். இன்றைக்கி நீங்கள் பண்ண ஒரு தப்பு, ஆனால் அதால் நல்ல விஷயம் நடந்திருக்கு. இல்லைனா கண்டிப்பாக உங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருந்திருக்கும். நான் கண்டிப்பாக முன்காட்கிட்ட கூட்டிகிட்டு போயிருப்பேன். ஐயோ இல்லை அப்போல்லாம் எதுவும் நடக்காது, இனிமேல் நாங்கள் கேட்டு போகிறோம், சாரி அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சல்ல. நீ எதுக்கு சாரி கேட்குற? ப்ராக்டிஸ் தானே பண்ண போகணும். இருந்தாலும் கேட்காம போனது தப்பு தான் ஜோன், விடா. ஓகே சாரி, தெரியாமல் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேர் சொல்ல. சரி. ஸோ அப்போ நம்ம ஜங்குக் தான், இவங்க பண்ண தப்பால் என்ன நல்லது நடந்துச்சு, அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்ட்டு ஜங்குக் கேட்க. ஸோ அப்போ எலினா தான், இன்றைக்கி இவங்க 2 பேரும் உங்கள் கூட லுமினா சிட்டிக்கு வரல, அதுக்கு பதிலாக மேஜிக் ப்ராக்டிஸ் பண்ணுறன்ற பேரில் இங்கே லைப்ரரியில் இருந்தாங்க. இங்கே லைப்ரரியோட பொறுப்பும் என்கிட்ட தான் இருக்குது. ஏன்னா யாருக்கு எந்த மெடிசன் வேணுமோ அதுக்கான போர்ஷன்ஸ் எல்லாமே அங்கே தான் இருக்கும். இந்த டார்ஃப் டீச்சர் இவங்கள பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. அந்த கியோ எனக்கு எக்ஸ்பிளைனே பண்ணலை. இவங்க எப்போ வந்தாங்க, எப்படி சேர்ந்தாங்கன்னு எதுவுமே சொல்லாமல் போயிட்டா. அவளை நான் தனியாக பார்த்துக்கிறேன். இவங்க ஏதோ மேஜிக் போர்ஷன் தயாரிச்சிட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு போர்ஷன் தப்பாக மிக்ஸ் ஆகி இவங்க ஃப்யூச்சரை பார்க்குற மாதிரி ஒன்று ரெடி பண்ணிட்டாங்க. அந்த போர்ஷனில் தான் பார்த்தேன் நீங்கள் எல்லோரும் லுமினா சிட்டியில் இருக்க மாதிரி அண்ட் அங்கே டெவில் வர மாதிரி. இதெல்லாம் பார்த்து தான் நான் அங்கே வந்தேன். அங்கே பார்த்தா பிரச்சனை கொஞ்சம் சீரியஸாக தான் போயிட்டு இருந்துச்சு. அதனால தான்
நீங்கள் அங்கே இருக்கிறது சேஃப் இல்லைன்னு தோணுச்சோ உங்கள் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாதுன்னு நினச்சேன் அப்படின்ட்டு ஸ்டாரை பாயிண்ட் ஆஃப் பண்ணி காட்டுறாங்க. ஸோ ஸ்டார் அப்படியே ஒரு மாதிரி முணங்குறா. அது நம்ம டேங்கோட காதுக்கு மட்டும்தான் கேட்குது. அங்கே இருக்கிற எலினாக்கு அது கேட்கல. ஸோ நம்ம டேயாங் தான் அவன் அந்த அப்படியே திரும்பி பார்க்குறான். அப்படியே நம்ம ஸ்டார் முணங்கிக்கிட்டே இருக்க இவங்க எலினா பேசுகிறத கவனிக்காம திரும்பி நம்ம ஸ்டார்கிட்ட நடந்து வரா. நம்ம ஸ்டார் பக்கத்தில் உட்காந்துட்டு அவளோடைய பார்க்க அவன் முணங்கிட்டு இருக்கா. டெவில் டெவில் இப்படி பண்ணாத, வேண்டாம் டெவில் அப்படின்ட்டு அவ ஏதோ சொல்லி முணங்கிட்டு இருக்கா. ஸோ அப்படியே இந்த பக்கம் நம்ம மூன் தாண்டா அவளோட தலையில பெட்ஷீட்டை கவுத்தி போட்டு உட்காந்துட்டு இருக்கா. அவள் நல்லா தலை கூத்திருப்பா போல இருக்கு. நல்ல முடியெல்லாம் அப்படியே விரிச்சு விட்டுட்டு அப்படியே பேய் மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். ஐயோ மூன், என்னடி பண்ண? ஏண்டி அவளை போய் கிஸ் பண்ண? நாளைக்கு போதை தெளிஞ்சு வந்து கேட்பாளே, ஏண்டி கிஸ் பண்ண? ஐயோ அப்படின்ட்டு அவள் அப்படியே தலையில் தவளை போட்ட மாதிரி அப்படியே படுத்துடுறா. அவளுக்கு உடம்பு சரியில்லைல்ல, போய் பார்ப்போமா? ஐயோ போய் பார்த்து அதுக்கு வேற ஓவராக பேசுவாளே, இப்போ என்ன பண்ணுறது? சரி போவோமா? ஐயோ வேணாம் வேணாம் வேணாம், வேற கடையே அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமே. ஐயோ அப்படின்ட்டு மூன் தான் க்யூட்டாக புலம்பிட்டு இருக்கா. அவன் மேலேருந்து அப்படியே ஒரு மாதிரி க்ளோ ஆகிட்டு இருக்கு. அவன் அப்படியே ஃபேஸ் எல்லாம் பிங்கி பிங்கியாக இருக்கு. அவள் அப்படியே அவளோட பக்கத்து பெட்டை பார்க்குறா. பக்கத்து பெட்டில் தானே ஸ்டார் இருப்பா. சரி இப்போ அங்கே இல்லாதனால அவளுக்கு ஒரு மாதிரி மிஸ்ஸிங்காக இருக்கு. அவள் அப்படியே அவள் பெட்லேருந்து எந்திரிச்சு போயிட்டு ஸ்டாரோட பெட்டில் டம்முன்னு விழுகிறா. விழுந்துட்டு அவளோட பில்லோ எடுத்து ஹக் பண்ணிட்டு, இன்னைக்கு டேவே நான் லைஃப்பில் மறக்கவே மாட்டேன், என்ன நடந்திருந்தாலும் மறக்க மாட்டேன். அவங்க கூட இருந்த ஒவ்வொரு மூமெண்ட்டுமே எனக்கு ஸ்ப்ரீஷியஸ் தான். ஆனால் அதை அவங்ககிட்ட சொல்ல மாட்டேன். சொன்னா நீ ரொம்ப ஓவராக பண்ணுவேன். ஸோ சொல்ல மாட்டேன். இன்னைக்கு நடந்தால் உனக்கு ஞாபகம் இருந்தால் அது வேறு. மேபி உனக்கு ஞாபகம் இல்லைன்னா கண்டிப்பாக நான் பழைய மாதிரி தான் இருப்பேன் அப்படின்ட்டு மூன் சொல்லிட்டு சிரிச்சுட்டே தூங்குறா. ஸோ இந்த பக்கம் நம்ம ஷுகாவும் நம்ம நயலும் தாண்டா அப்படியே அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம நயலோட பெட்டில் நம்ம கிளியோனுமே நம்ம நயல் கூட சேர்ந்து படுத்துட்டு இருக்கான். ஸோ ரெண்டு பேரும் ஒரு மாதிரி ஹக் பண்ண மாதிரி, ஐ மீன் நம்ம கிளியோன் ஒரு சைடு திரும்பி இருக்க, நம்ம நயல் வந்து பேக் ஹக் பண்ண மாதிரி படுத்துட்டு இருக்கான். ஷுகா அவனோட பெட்டில் குப்பரை கடிச்சு படுத்துட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹோபியும் அப்படியே வைபியை அவர் ரூம்கே கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. டேங் தான் சொல்லியிருப்பான் அவங்க கூடயே கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹோபி வந்துட்டு வைபியை அப்படியே பெட்டில் படுக்க போட்டுட்டு இவர் அப்படியே பக்கத்தில் இருக்காரு. அவருக்குமே சரியாக கான்சியஸ் இல்லை. அவர் அப்படியே நம்ம வைபியை பார்த்துட்டு அவரோட ஹேர் அப்படியே கோதி கொடுத்துட்டு அப்படியே லைட்டாக ஸ்மக் பண்ணிவிட்டு நம்ம வைபியை தொடக்கூட இல்லை அப்படியே பக்கத்தில் அப்படியே படுத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம வைபி அப்படியே பார்க்குறாரு. ஆனால் அவருக்கு அந்த மயக்கம் அப்படியே வந்து அவர் தூங்க வச்சிருது. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுதுடா. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நம்ம மூன் தான் ஆளாக போயிட்டு அந்த மெடிக்கல் ரூம் முன்னாடி போய் நிற்கிறா. ஸோ நம்ம எலினா தான் வந்து டோர் ஓப்பன் பண்ண உடனே மூன் இப்போ அப்படியே டக்குன்னு உள்ளே போயிடுறா. ஸோ எலினா தான், என்ன இவ்வளோ கலங்கத்தில் வந்திருக்க மூன், எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணனா கூட வரமாட்டேன், இப்போ எதுக்கு வந்தா? உங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ண வந்தா? நான் ஸ்டாரை பக்கம் வந்தேன் அப்படின்ட்டு அவள் அப்படியே ஓடி ஸ்டார் கிட்ட தான் போகிறா. ஸோ அப்படியே ஆப்போசிட் பெட்டில் பார்க்குறான். அந்த டார்ஃப் இன்னமுமே ஒரு மாதிரி மயக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அதை அப்படியே பார்த்தோம் கண்டுக்காத மாதிரி அப்படியே வந்துட்டு ஸ்டார் கிட்ட போய் நிற்கிறா. ஸோ ஸ்டார் அப்படியே கண்ணில் வெளிச்சம் பட அப்படியே எந்திரிக்கிறா. அப்படியே ஒரு மாதிரி எந்திரிச்சு பார்க்க கரெக்டாக மூணு வந்து உள்ளே வந்துட்டுருக்கா. ஹே பேபி, என்னடி பண்ணுறா? நாம் இப்போ எங்கே வந்தோம்? லுமினா சிட்டி தானடி பார்க்க போயிருந்தோம். எப்போ வந்தோம்? நல்லா கேளு, நல்லா குடிச்சிட்டு மாட்டையாயிட்டு. என்னது இது, எங்கே வந்து கிடக்குற தெரியுமா? எங்கடி? அகாடமியில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் ரூமில் இருக்க. டேய், என்னை ரூமில் விட்டுருந்தா நான் பாட்டு எழுந்திருப்பேன். என்னையாண்டா கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் ரூமில் விட்டானுங்க? அதில் எனக்கு தெரியாது. நேற்று எதுவும் நடந்திருக்கு, அதோட தான் உன்னை கூப்பிட்டு வந்து இங்கே விட்டுருக்காங்க.
மற்ற யாரும் மயக்கம் போட்டு விழுகல, நீ ஒருத்தி தான் மயக்கம் போட்டு விழுந்த அப்படின்ற மாதிரி நம்ம மூன் சொல்லிட்டு இருக்கா. ஸோ அப்போ ஸ்டார் தான் கையை பிடிச்சிழுது பக்கத்தில் உட்கார வச்சுட்டு, உனக்கு என் மேலே அக்கறையாடி காலங்காத்தாலே என்னை பார்க்க ஓடி வந்திருக்க. என் தங்கம் சொல்ல, தங்கம் அது வெள்ளி அது அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. அது நீ என் கூட தானே தெரிந்த சட்டன் மயக்கம் போட்டு விழுந்துட்டியா? எல்லாரும் சொன்னாங்க என் கூட தான் விழுந்தேன்னு, அதான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்ட்டு மூன் சொல்கிறா. பட் ஸ்டாருக்கு தெரியுதோ ஏதோ போய் சொல்கிறான்ட்டு. ஏதோ போய் சொல்கிற, எனக்கு என்னன்னு தெரில. அவளை கண்டுபிடிச்சேன், அப்புறம் நான் அவ்வளோதான். கண்டுபிடிக்க என்ன இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு மூன் சொல்லிட்டு, சரி வா போகலாம். எங்கடி? கிளாஸ் இருக்கு வா. ப்ரொஃபஸரே அங்கே தூங்கிட்டு இருக்காரு, என்ன கிளாஸ் இருக்கு? ஏய் அவர் என்ன வேறு ப்ரொஃபஸர் வருவார், நீ வா அப்படின்ட்டு மூன் ஸ்டாரோட ஹேண்ட்ஸை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்கா. ஸோ நம்ம ஸ்டார் பார்க்குறா, என்னடா இவ்வளோ சேஞ்சாக பிஹேவ் பண்ணுறா, கையத்தட்டாலே இவ்வளோ பிடிச்சி இழுத்துட்டு போகிறாளே அப்படின்ற மாதிரி பார்க்குறா. ஸோ அப்படியே இந்த பக்கம் தாண்டா நம்ம டயாங்கு ஜங்குக்கும் தான் அவங்க அங்கே ரூமில் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம டயாங் தான் பார்க்குறாங்க, இன்னும் வைபியும் ஹோபியும் தூங்கின மணிக்கு தான் இருக்காங்க. ஸோ அவங்க அப்படியே ரெடி ஆகிட்டு போயிட்டு நம்ம வைபியும் ஹோபியும் எப்படி எழுப்பி விட, ஏய் எந்திரிங்க எவ்வளோ நேரம் அப்படின்ற மாதிரி எழுப்பி விடுறாங்க. ஸோ டயாங் ஜிமின் ரூமில் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. ஸோ ரெடி ஆகிறதுக்காக அவங்க ரூமுக்கு வந்திருப்பாங்க. ஸோ அப்படியே இவங்களை எழுப்பி விடுற அப்படியே வெளியே போகிறான். ஸோ நம்ம ஜங்குக் தான் ஊருக்கு முன்னாடி வெளியே நின்றுக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம டேங்கோட பார்த்து லைட்டாக சிரிச்சிட்டு, என்ன பொறுக்கி கிளாஸ் போகாமல் இங்கே நிற்கிறேன், யாரும் இன்னும் வரல, கிளாஸ்க்கு இன்னும் டைம் இருக்குது தெரியும்ல, அதான் எல்லோரும் வரட்டும் நீங்கள் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஜங்குக் சொல்லிவிட்டு அப்படியே லைட்டாக சிரிக்க சொட்டேன். அங்கே எதுவுமே சொல்லாமல் அப்படியே அவங்க பக்கத்தில் பெஞ்ச் மாதிரி அவங்க உட்காந்துட்டு, உட்காரலாமே அப்படின்னு மாதிரி சொல்கிறான். எதுக்கு? இந்த வேம்பயர் பொறிக்கும் பக்கத்தில் உட்காருது உனக்கு பிடிக்காது? சரி நான் தான் சொல்கிறேன், மூடிட்டு வந்து உட்காரு. இப்படி சொன்னால் நான் உட்காந்துருவேன் அப்படின்ட்டு ஜங்குக் போயிட்டு நம்ம டேங்க் ஆப்போசிட்டில் இருக்கிற பெஞ்சில் உட்காடுறான். நான் கிட்ட ஒன்று ஷேர் பண்ணிட்டுமா ஜங்குக்? சொல்லு என்ன? நேற்று ஸ்டார் மயக்கம் போட்டு அந்த ரூமில் இருந்தால? ஆமாம். ஏன்? எனக்கு ஏதோ தப்பாக பட்டுச்சு. என்ன தப்பாக பட்டுச்சு? இல்லை அவள் டெவில்னு முணங்கிட்டு இருந்தா. ஏய் நேற்று அந்த இடத்துல அவங்கள பார்த்தோம்ல, மேபி அதனால கூட இருக்கலாம். இல்லை ஜங்கு உனக்கு புரியலை, அவள் முணங்குற சத்தம் எனக்கு மட்டும் தான் கேட்டுச்சு. ஏன் நீ அங்கே தானே இந்த உனக்கு கேட்டுச்சா? ஏய் இல்லைப்பா, அண்ணே ஒரு தடவை சொன்னல அவன் முணங்குறான்னு. அது உனக்கும் கேட்கல, அங்கேருந்து யாருக்குமே கேட்கல. ஏன் எலினாக்கு கூட கேட்கலையே, எனக்கு மட்டும்தான் கேட்டுச்சு. அவள் டெவில், இப்படி பண்ணாத டெவில், இதுக்கு இப்படி பண்ணுற, இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா. ஏதோ டெவிலுக்கு இவளுக்கு ஏதோ முதல் பழக்கன்ற மாதிரி. எனக்கு ஒன்றுமே புரியல ஜோங்கு, இதை பற்றி நான் ஸ்டார்கிட்ட பேசி ஆகணும். இங்கே பாரு ஓல்ஸ், விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ, அவளுக்கு சொல்லணுன்னா அவளே சொல்லுவா, நீ எதுக்கு கேட்குற? இங்கே பாருடா, எனக்கு அப்பெல்லாம் விட தெரியாது. அவள் ஏதாவது டிப்ரெஷன் கஷ்டத்தில் இருக்கானா நான் அவள் கூட இருக்கணும். ஏன்னா அவன் நம்ம ஃப்ரெண்ட், நம்ம அவளுக்காக நிற்கணும்ல. என்னன்னு சொல்லி பார்த்துடலாமே, கேட்கறதுல தப்பு கிடையாது, நான் கேட்க தான் போகிறேன், உனக்கு கேட்க விருப்பம்னா நீ சும்மா இரு அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்ல. அப்போ நம்ம ஜங்குக் தான் சரி ஒத்துக்கிறேன், கேட்கலாம் ஓகே அப்படின்னு நம்ம சொல்ல டேங் லைட்டாக சிரிக்கிறான். ஸோ அப்போ நம்ம ஜிமின் தான் நம்ம டேங் பக்கத்தில் உட்காந்துட்டு, இன்னுமே யாரும் வரல, நேற்று அடித்த போதைக்கு எல்லாம் தூங்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவ்வளோ வீக் கிடையாது நாங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கோட பக்கத்தில் நம்ம ஷுகா, கிளியோன், அப்புறம் நம்ம நைல், அவங்க 3 பேரும் உட்காடுறாங்க. பரவாயில்லையே 3 பேர் எந்திரிச்சிருக்கீங்க, வேற என்ன பண்ணுறது டேயோங், செகண்ட் டே போய் தானே ஆகணும். ஆமாம் டேயோங், நேற்று என்னதாச்சு எனக்கு ஒன்றுமே ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம கிளியோன் சொல்ல, உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் பேசலையா? இல்லை நேற்று நான் நைல்குள்ளே படுத்துட்டேன். ஓ அப்படி யோங் அப்படின்ற மாதிரி நம்ம கிளியோன் ஒரு மாதிரி பண்ண சப் நைல் தான். இல்லை நாங்கள் 3 பேரும் போயிட்டு ஒரே ரூமில் படுத்துட்டோம். ஸோ ஜங்குக்கே நாங்கள் இப்போ தான் பார்க்குறோம். நேற்று என்னாச்சு ஜங்குக்? அது நிறைய ஆச்சுண்ணே, நான் சொல்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக. எல்லோரும் வரட்டும், என்னை ஒவ்வொருத்தருக்க தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுல்ல, எல்லோரும் வரட்டும் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்க இந்த பக்கம் நம்ம ஸ்டாரும் 3மே உட்காடுறாங்க. ஸோ அப்போ நம்ம ஜங்குக்கும் டேங் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு, மூன்
நீ எங்க கூட இருக்கியா? ஏன், நேத்து நான் உங்க கூட தானே இருந்தேன். ஆமா இருந்த, பட் இன்னைக்கும் வந்திருக்க. என்ன அதிசயம்? நேத்து நீ எங்க கூட வந்ததுக்கு ரீசன் இருந்துச்சு. அந்த இடத்த சுத்தி பார்க்குறோம், புது இடம், எல்லாரும் ஒன்றா போகணும். இன்னைக்கு நீ எங்க கூடயே இருக்க. என்ன அதிசயம்? இன்னைக்கு நீ வரமாட்டேன்னு நான் நினைச்சேன் அப்படின்ற மாதிரி டேங் சொல்ல. அப்போ மூந்தான் இல்லை, நான் இதுக்கப்புறம் உங்க கூட தான்ப்பா. எனக்கு தனியாக இருந்து அப்படி போரிங் லைஃப் வேண்டாம். எனக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் வேணும். இவ்வளோ பெரிய கேங்கில் நானும் ஒரு மெம்பர். அப்பா எவ்வளோ நிம்மதியாக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி மூணு சொல்லிட்டு சிரிக்க. அது சரி அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கும் தேங்கும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. பட் இந்த பக்கம் நம்ம மூந்தான் அப்படியே நம்ம ஸ்டாரை அப்படியே ஒரு கிளாஷ் பார்க்க, ஸ்டார் அப்படியே திரும்பி பார்க்க மூணு அப்படியே திரும்பிக்கிறா. ஸ்டாருக்கு நல்லா தெரியுது மூணாவில் பார்க்குறான்ட்டு. பட் அதுவே கேட்டுக்காம பாட்டுக்கு உட்காந்துருக்கா. சரி இப்போ அப்படியே நம்ம வைபி இப்படி நடந்து வந்துக்கிட்டு இருக்கா. ஏ வைபி, ஜெஹோப் எங்க? இதோ பின்னாடி தானே வராரு. பின்னாடி வரானா? எங்கடா காணோம், விட்டுட்டு வந்துட்டியா என்ன? டேய் பின்னாடி தாண்டா வந்துட்டு இருந்தாரு அப்படின்ட்டு வைபி அப்படியே திரும்புகிறான். ஸோ அங்கே பின்னாடி இல்லை. ஸோ பின்னாடி ஏதோ சிரிக்கிற சவுண்டு கேட்க வைபி இப்படி மறுபடியும் திரும்பி பார்க்குறான். என்ன அப்படின்னு மாதிரி சொல்ல, அவன் அப்படியே ஒரு மாதிரி பாதி இன்விசிபிளாக இருக்கான். ஸோ வைபி ஒரு மாதிரி அப்படின்னு கத்திர. ஸோ நம்ம டேங்க அப்படியே சிரிச்சுட்டே வந்துட்டு, வைபி அது ஒரு பவர், எதுக்கு பயப்படுற அப்படின்ற மாதிரி நம்ம வைபியை கூப்பிட்டு போய் உட்கார வைக்கிறான். நம்ம ஜெஹப்பும் வந்து உட்காரான். இவங்க ஒரு லாங் டேபிளில் தான் இருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு இவங்க எல்லாருமே அடுத்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அப்படியே இவங்க எல்லாரும் கிளம்பி ஃபுட் ஏரியாவுக்கு தான் போகிறாங்க. ஸோ எல்லாரும் போயிட்டு உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம ஜிமின் பக்கத்தில் தான் நம்ம சுகா உட்காந்துருக்காரு. ஸோ நம்ம சுகா தான் க்ரிங் க்ரிங் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ அந்த க்ரிங் க்ரிங் வந்து நிற்குது. உங்களுக்கு என்ன வேணும்? தண்ணி. கிளாஸ் காட்டுங்க அப்படின்ற மாதிரி காட்ட நம்ம சுகா தான் அப்படி ஜிமீன் பக்கத்தில் இருக்கிற கிளாஸ் எல்லாம் காட்டுறாங்க. ஸோ அவ்வளோ கிளாஸ் வச்சுங்க ஜிமீன் வழக்கம் போல். இவனுக்கெல்லாம் இப்படி ஊற்றக்கூடாது, இவனுக்கு இப்படி தான் ஊற்றணும் அப்படின்ட்டு நம்ம ஜிமின் மண்டை மேலே மறுபடியும் தண்ணியை கொண்டு ஊற்றுது. ஸோ நம்ம டேங் தான் அந்த க்ரிங் க்ரிங் அப்படியே பிடிச்சிட்டு மறுபடியும் அவன் கிளாஸ் ஃபுல்லாக அவன் தண்ணியை நப்பிட்டு மறுபடியும் விட்றான். ஸோ நம்ம டேயாங் இப்படி பண்ணுறத பார்த்து க்ரிங் க்ரிங்கு கடுப்பாயிட்டு, டேயாங் உனக்கு என்ன வேறு வேலை வெட்டியே இல்லையா? எப்போ பார்த்தாலும் என்ன பிடிச்சிக்கிற? நானே தண்ணி ஊற்றுவேன். எத்தனை வாட்டி சொல்கிறது, அவன் மண்டையில் ஏன் தண்ணியை ஊற்றுற? உன்னை கேட்டேனா? கிளாஸில் ஊற்றி கொடுத்துட்டு போவியா? போய் மண்டையில் ஊற்றிக்கிட்டு மறுபடியுமே அவன் தொடைக்கணும். எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை உனக்கு? ஐயோ டேங் ஒன்றும் புரியாதா? அவர் மர்மேட் இப்படி தான் ஊற்றுவோம். ஐயேச்சே ஆய மட்டும் போ அப்படின்ட்டு நம்ம டேங் தான் க்ரிங் க்ரிங் அமுச்சு விட்றான். நான் கோமா போகிறேன் அப்படின்ட்டு க்ரிங் க்ரிங் அங்கேருந்து மூவ் பண்ணேன். எல்லோரும் அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே நல்லா சாப்பிட்டுட்டு அங்கேருந்து அவங்களோட கிளாஸஸ்க்கு தான் கிளம்புறாங்க. ஸோ இப்போ ஒரு பொண்ணு தான் அப்படியே நம்ம ஜங்கு கிட்ட தான் ஓடி வரா. உங்கள் நேம் என்ன? ஏன் நேமா? எதுக்கு என் நேம்? உங்கள் நேம்? என் நேம் ஜங்குக். என்ன வேணும் உங்களுக்கு? நேற்று நீங்கள் தானே அந்த வேம்பையர் டெவில் கிட்ட போய்ட்டு அவ்வளோ தைரியமாக சண்டை போட போனீங்க, நீங்கள் தானே அது? ஆமாம். ஏன்? இல்லை உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்ல. ஸோ அப்படியே நம்ம ஜங்குக் நம்ம டேயாங்கை பார்த்த மணிக்கு திரும்புகிறான். ஸோ டேயாங் தான் அப்படியே கோவத்தில் முறைச்சிக்கிட்டு இருக்கான். விட்டா கடிச்சிடுவான் போல் அப்படி முறைக்கிறான். ஸோ ஜங்குக் தான் திரு முடிச்சுட்டு, எனக்கு லவ்லலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஐயோ நீ எதுக்கு லவ் பண்ணுற? மேரேஜ் பண்ணிக்கலாம். இங்கே பார், உன்னெல்லாம் மேரேஜ் பண்ணிக்க வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. எதுக்காக ஒத்துக்கணும்? நம்ம லவ் பண்ணுறோம். ஸோ லவ் பண்ணால் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுக்கு யார் பர்மிஷனும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி இங்கே அந்த பொண்ணு சொல்ல. ஸோ அப்போ ஜங்குக் தான் அப்படி அந்த பொண்ணு மூஞ்சில் அடித்த மாதிரியே சொல்லிடுறான், நான் லவ் பண்ணுறேன் தான், ஆனால் ஒன்றும் கிடையாது இவனா அப்படின்ட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு அவங்க வந்து எதுவுமே பேசாமல் நடக்க. டேயாங்க்கு ஒரு நிமிஷம் ஹார்ட்டெல்லாம் பட்டர்ஃப்ளைஸ் அப்படியே ஒரு மாதிரி குதின்னு குதிக்குது. அவன் அந்த வார்த்தை உண்மையாக பொய்யான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மறுபடியும் நம்ம ஜங்குக் பின்னாடியே ஓடுறான். இவங்க இப்படி பேசுகிறது அங்கே இருக்க எல்லாரும் கேட்டுட்டு சிரிச்சிருப்பாங்க. பட் நம்ம டேயாங் ஒரு கன்ஃபியூஷனோட அவன் ஓட ஆரம்பிக்கிறான். ஸோ ஜங்குக் அப்படியே போக நம்ம டேயாங் தான் நம்ம ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு, பொறுக்கி என்னடா சொல்லிட்டு வந்தாங்க? என்ன சொன்னேன்னா உண்மையை தான் சொன்னேன்,
ஏன் உனக்கு இல்லையாடா? ம் சொல்லு அப்படின்ட்டு நம்ம டேயாங்க ஒரு வால்ல அப்படியே வந்துட்டு சாட்சி வச்சு நம்ம ஜங்கு கேட்க நம்ம டேயாங்கடி சுற்றி பார்க்குறான். அங்கே யாருமே இல்லை. அது ஒரு கிரவுண்டு, எப்படி சொல்கிறதுனா பில்டிங்கு பேக் சைடில் கிரவுண்ட் இருக்குல்லடா, ஸோ அந்த பில்டிங் கிட்ட தான் நிற்கிறாங்க. ஸோ அப்படியே ஒரு செவுத்தில் சாட்சி வச்சு நம்ம ஜங்கு கொஸ்டின் பண்ணுறான். ஸோ நம்ம டேயாங் தான் அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே முழிச்சிட்டு நின்றுட்டுருக்க. ஸோ அப்போ திடீர்னு அவங்க மேலே அப்படி நிறைய ஃப்ளவர்ஸ் விழுகுது. ஸோ நம்ம ஜங்குக்கும் டேயாங் அப்படி நிமிர்ந்து பார்க்க அங்கே ஒரு பெரிய மரம் இருக்குது. அது ஒரு கிரவுண்ட் பிளேஸ் தான். ஸோ நிறைய வந்துட்டு ஃப்ளவர்ஸு செடி அந்த மாதிரிலாம் மரம்லாம் நிறையா இருக்கும். ஸோ அங்கே ஒரு பெரிய ஃபவுண்டனுமே இருக்கும். ஸோ அந்த இடமே ஒரு மாதிரி ரொம்ப அழகாக மாறுது. குட்டி குட்டி அந்த பட்டர்ஃப்ளைஸோட சவுண்டு முதற்கொண்டுமே நம்ம டேயாங்கோட இயர்ஸில் விழுகுது. அவனுக்கு அதெல்லாம் ஒரு மாதிரி நல்ல ஃபீலாக இருக்கு. ஸோ நம்ம ஜங்குக் தான் அந்த ஃப்ளவர்ஸ் மேலே விழுந்துக்கிட்டே இருக்கிறத பார்க்குறான். ஸோ அப்படி நம்ம ஜங்குக் நம்ம டேயாங்கோட இயர்ஸ் கிட்ட வந்துட்டு, சொல்லு எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. நீ ஒரு உல்ஃப்னு எனக்கு நல்லா தெரியும். உன் வேர்ல்டுக்கும் என் வேர்ல்டுக்கும் செட் ஆகாது. ஆனால் எனக்கு நீ வேணும். உன் ஆன்சரை நீ எப்போ சொல்ல போகிற? சொல்ல முடியாது, தள்ளிப்படா அப்படின்ட்டு தேவங்க அப்படியே அவனை தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து ஓடுறான். ஏய் உல்ஃப், எப்போ இருந்தாலும் எனக்கு ஆன்சர் சொல்லி தான் ஆகணும். என்கிட்ட தப்பிச்சு ஓடலான்னு மட்டும் பார்க்காத. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. எங்கே போனாலும் ஏன் கிட்டதான் அப்படின்ட்டு நம்ம ஜங்கு கத்துறான். நம்ம டேயாங் அப்படியே சிரிச்சுட்டு அவன் ஒரு இடத்துல போயிட்டு மறைஞ்சு நின்றுக்கிறான். என்ன இவன் என்னோட வேகமாக இருக்கிறான்? ஐயோ, அவனா ஃபஸ்ட்டு சொல்லும் போது எனக்கு ஹார்ட் பீட்டில் இப்படி துடிக்குதே. அவன் பக்கத்தில் இருந்தால் காட்டி கொடுத்துருவாப்பில் இருக்கே. உனக்கு ஓகே சொல்லலாம், பட் இப்போ கிடையாது, கண்டிப்பாக இப்போ கிடையாது அப்படின்ட்டு நம்ம அவங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து அவன் போகிறான். ஸோ ஜங்குக்குமே இப்போ கிளாஸ்க்கு வரான். ஸோ எல்லாருமே வந்து கிளாஸில் அசம்பிள் ஆகிருப்பாங்க. வழக்கம் போல அவங்க எல்லாருமே அவங்கவுங்க இடத்துல அசம்பிள் ஆக நம்ம ஜின் இந்த தடவை பேக் ரோக்கு வந்திருக்காங்க. ஸோ நம்ம ஜின் தான் நம்மளுக்கு கிளாஸே எதுக்கு மாற்றிட்டாங்க, ஏன்னா அந்த மேஜிக் கட்டு உடஞ்சா மறுபடியும் என்ன ஆகும்னு தெரியாதுல்ல, அதனால தான் கிளாஸ் ரூம் மாற்றிட்டாங்க. பட் இதுவும் பார்க்க அதே மாதிரி தானே இருக்குது, ஸோ பரவாயில்ல விடு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம தான் நம்ம கிட்ட, நீங்கள் நேற்று நிஜமாலே எங்கள் கூட வராமல் அங்கே போர்ஷன்ஸ் ரெடி பண்ண போனீங்களா? எங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு அங்கேயே தெரிஞ்சிருச்சா? ஆமாம், எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த டைம் தான் கரெக்டாக அந்த லைப்ரரியனும் வந்துட்டாங்க. அவங்கள பார்த்ததோட மாட்டிக்கினோம். நாங்கள் அவங்களால தான் அங்கே வந்தோம் அப்படின்ட்டு நம்ம மூன்கிட்ட ரொம்ப கேஷுவலாகவே பேசுகிறாங்க. ஸோ இப்போ எல்லாருமே ஒரு மாதிரி ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே அவங்களுக்கு கிளாஸஸும் போது வேறொரு டார்ஃப் வந்து அவங்களுக்கு கிளாஸ் நடத்துகிறாங்க. ஸோ இப்போ போர்ஷன்ஸ் பற்றின கிளாஸ் போயிட்டுருக்கு. ஸோ அவங்களுக்கு நிறையா போர்ஷன்ஸை அவங்க டேபிள்ஸில் முன்னாடி வச்சு ஸோ ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணி அவங்களோட மேஜிக்ஸையும் கொஞ்சம் யூஸ் பண்ணி ஸோ அந்த போர்ஷன்ஸால் என்ன வர வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒன்று ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படி அவங்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும் போது அவங்க நேற்று நைட்டு கேட்ட அதே இடிமின்னல் சத்தம் ரொம்ப சத்தமாக கேட்க நம்ம டேயாங், ஜிமின், ஜங்குக்கு மட்டும் தெரியுது அது யாருன்னு. அண்ட் இந்த பக்கம் எலினாக்கும் காதில் விழுகுது, கியூபிக்கும் கேட்குது, நம்ம கியோக்கும் கேட்குது. ஸோ அங்கே இருக்கிற சில பேருக்கு அந்த சவுண்ட் என்னன்னு தெரியுது. ஸோ அவங்க எல்லாருமே அப்படியே அங்கே விண்டோஸ் வழியே எட்டி பார்க்குறாங்க. ஸோ ஒரு சைடில் இருந்து நம்ம எலினா பார்க்குறா. ஸோ எலினா இருக்கிற பில்டிங் நல்ல லாங்காக ஹைட்டாக இருக்கும். ஸோ இவங்க இருக்கிற கிளாஸ் ரூம் வந்துட்டு கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கும். அண்ட் கியூபி வந்துட்டு ஒரு மரத்துக்கு மேலே நின்றுட்டு இருந்திருப்பா. ஸோ நம்ம இந்த சத்தம் கேட்டோன்னே அப்படியே கீழே இறங்கி வசோபை கிட்ட வரா. இந்த பக்கம் கியோ தான் அந்த சவுண்ட் கேட்டோன்னே எதோ தப்பு நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கிரவுண்ட் ஏரியாவுக்கு வரா. ஸோ இப்போ எல்லா இடமும் அப்படி ஒரு மாதிரி டார்க்கிஷாக மாறுது. ஸோ அப்போ நம்ம ஸ்டார் திரும்பி நம்ம மூணு பக்கம்
நான்லாம் ஒன்றும் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த போர்ட்ரேலே ஒரு மாதிரி பிளாக் கலரில் மாற ஆரம்பிக்குது. ஸோ அந்த போர்ட்ரேல் வந்துட்டு அந்த இது இருக்கும்லடா பாதுகாக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஷீல்டு இருக்கும்ல, அந்த ஷீல்டை உடச்சிட்டு ஒரு போர்ட்ரேல் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ அப்போ அந்த போர்ட்ரேலுக்குள்ளேருந்து 2 பேர் அப்படியே குதிக்கிறாங்க. அவங்க 2 பேர் அப்படியே கீழே குதிச்சு அப்படியே லேண்ட் ஆக அங்கே இருக்கிற எல்லாருக்குமே பெரிய ஷாக். எல்லினால ரொம்ப ஷாக் ஆயிட்டா. ஸோ அப்படியே அங்கே இருக்கிற அந்த 2 பொண்ணு அப்படியே எந்திரிச்சு நிற்க நம்ம டெவிலும் லூசியும் தாண்டா அது. ஸோ அப்படியே நம்ம டெவிலோட ஹேர் அப்படியே ஸ்லிப் பண்ணிட்டு அங்கே இருக்கிறவங்கள பார்க்குறா. ஸோ எல்லாருமே ஷாக்காக பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம லூசி தான் உள்ள டெவல் அப்படின்ட்டு பட் கேஷுவலாக உள்ள நடந்து போயிட்டு இருக்கா. ஸோ நம்ம குட்டி ஃபேரிக்கியோ தான் அப்படியே வந்துட்டு நில்லுங்க, நீங்கள் எப்படி உள்ள வந்தீங்க, உங்களை உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு 3 கார்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம டெவில் தான் அப்படியே குனிஞ்சு அந்த குட்டி ஃபேரியை பார்த்துட்டு ஆஃப் பயந்துட்டோம் அப்படின்ட்டு 2 பேர் அப்படியே உளுந்து சிரிக்க. ஸோ அப்போ இந்த குட்டி ஃபேரி தான் எப்படி உள்ளே வந்தீங்க, போர்ட்ரேல உடைச்சிட்டிங்களா அப்படின்ற மாதிரி கேட்க. ஸோ அப்போ நம்ம டெவில் அவ கையிலேருந்து ஒரு பேப்பர் அப்படியே நீட்டி காட்ட நம்ம லூசையும் காட்டுறா. லூமினர் அகாடமி எங்களை அன்போடு வர வச்சிச்சு, வந்துட்டோம், இதுக்கப்புறம் என்னால் கொஷின் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி ஃபேரி கிட்ட கொடுக்க. குட்டி ஃபேரி படித்து பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இது கிடச்சிச்சு அது எங்களுக்கே தெரியாது, ஆனால் கிடச்சிருச்சு, நாங்கள் உள்ளே வந்துட்டோம், இதுக்கப்புறம் எங்கள் ஸ்டடீஸை முடிக்காமல் நாங்கள் வெளியே போக மாட்டோம், அது மட்டும் இல்லாமல் உன்னால் எங்களை தடுக்க முடியாது அப்படின்ட்டு டெவில் சொல்லிட்டு அப்படியே திரும்பிட்டு நான் உள்ளே வந்தது என்ஜாய் பண்ண வேணாமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு டெவில் திரும்பி ஒரு சொடக்கு போட. ஸோ அங்கே அப்படியே வானம் அப்படியே இருட்டி ஒரு இடி மின்னல் சத்தத்தோட அங்கே மழை பெய்ய ஆரம்பிக்குது.